என்ன பண்ணிட்டு இருக்க? கட்சட்டி கட்சட்டி இப்ப எப்படி இருக்கு? இப்ப என்ன பண்ண? சுதி சேர்த்தியா? அப்புறம் உன்னைய கல்யாணம் பண்ணா மல்லாக்கா போட்டு சுதிதான் சேர்த்துக்கிட்டு என்னடியாச்சு? என்னாச்சு? கூசுது. ஏன்? புதுசுல இன்னும் கைப்படாத ரோசா. கை மட்டும் தானே? ஆமா, மத்ததெல்லாம் போட்டு உழப்பிட்டாங்க. முகர கிடையாது. என்ன இப்படி அகலப்படுத்தி மியூசிக் பார்ட்டி என்னடி சொல்லலாம்? குமுக்குறீங்க அடி. வந்திருக்க ஆள் அப்படி முரட்டு பீசு. உடனே பார்த்தோன்னா ஏறுதல் எங்களுக்கு அவ்வளவு ஆசையா. பிராடு இறங்குதுன்னு சொல்லு, ஏறுதுன்னு சொல்லாத. ஓடி ஏறுனா இறங்கிடும்ல. ஏறுனா இறங்கணும், இறங்குனா ஏறணும். அது வந்து இருக்கா எங்க என் கம்பெனி விட்டு என்ன அப்படி ஒரு ஆணியா இருக்கு? ஆணி இல்ல, ஏனியா கம்பெனி. கம்பெனியா? செட்டு. என்ன என்ன செட்டு? என் செல்லு சில்லா சில்சில் சிகரண்டா. ஓ கில் காரியாட்டா நம்பிராஜ் எனக்கு மூல ஆபரேஷன் நடக்க முடியாது. ஸ்கிரீன் அடிச்சிருக்கா. என்னடி அத்தா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நீ போடுங்க என்னத்தையோ இருக்கிறியா? என்னத்தையே இருக்கிறியா? என்ன ஓப்பா? என்னது? எப்படி ஓப்பா? என்னது? என்ன ஓப்பான்னு அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி ஓப்பா? நம்ம என்னத்துக்கா? சரி. ஏய், என்னடி இப்படி பாக்குறத? சரி, நீ நல்லா இருக்கியா? இல்ல. இல்லையா? இருந்தா தானே இருக்க சொல்ல முடியும். புரிஞ்சுங்களா? நல்லா இருக்காங்களா? இல்ல இல்ல சொன்னீங்க. முறைச்சு பார்த்துட்டு அப்புறம் என்ன போய் ஐஎஸ்ஐ முத்திர விட்டுட்டாரண்டா. பேச்ச பத்தி அவன ஏன் உங்க வீட்டுக்காரா? வீட்டுக்காரன் விளக்கமா குஞ்சு போதேன். வீட்டுக்காரன் தான் எழுத்து வீட்டுக்காரன். உன் புரிஞ்சுங்களா? நல்லா இருக்காங்களா? ஆமா, நான் பண்ண வச்சு நடத்துறேன். ஆளப்பாரு இன்னும் கட்டுக்கழியாம கிடைக்கும். நான் கண்ணி வெளியிலேன்னு வேதனையா இருக்கு. எனக்கு இன்னைக்கு இல்லையே. அப்பா நான் ஞாபகப்படுத்து. அங்கேயும் ஊத்து பாக்குறேன், இங்கேயும் ஊத்து பாக்குறேன்டா. புள்ள விட்டு பத்திரமா இருக்கான்னு பாக்குறாரு, வேற ஒண்ணும் இல்ல. புள்ள விட்டு பத்திரமா தான் இருக்கு. எத்தனை ரூபாய் பத்திரம் தெரியுங்களா? 1000 ரூபாய் பத்திரமா, 5 ரூபாய் பத்திரமா? அப்பாட்ட கேட்டு வரேங்க. சரி, எங்கேயும் போறீங்களாமே? நாங்களாம் காட்டுக்கு போறோம். நீ என்ன அப்படி என்ன அழகு? நானும் வர்றப்பா, பிளீஸ்பா என்னை கூட்டு போங்கப்பா. தெனக்காடு பார்த்ததே இல்லப்பா. நான் என்னடி சொல்ற? நான் போனது கூட ஆராஸ்பதி காடு, கருவக்காடு, முந்திரி காடு அப்படித்தான் போயிருக்கேன். அங்கே எதுக்கடி போன? வாடகை கொடுக்க முடியலப்பா. 7000. அங்கே எதுக்கு வாடகைக்கு போன? சும்மா இருப்பாங்க. செத்த நேரம் படுத்து வந்துட்டு போறாலும் காசு கேட்கறாங்க. அதுக்குதான் அசோக் பவன் இருக்குல்ல. நீ போவடா, நீ பாத்ரூம்ல செய்யற நாய். உனக்கு என்ன இருக்கு? ரசனையா இருக்கு. நமக்கு அப்படி இல்லப்பா. சாப்பிட்டாலும் திருப்தியா சாப்பிடணும், இல்லைன்னா பட்டினியா கிடக்கும். மாமியார்ட்ட சொல்லிட்டு போங்க. எவ்வளவுதான் சொல்றது. மாமியார் வந்து காலில் விழுந்தாள் பையன் கொஞ்சம் கூட புத்தி இல்லாத புரிய மாட்டேங்கிறாரு. சரி சரி வா, அவர் போயிட்டு நாய் மாதிரி விற்கிறீங்களா? விசுவாசமா வாங்க வாங்க. சகச அரசியல் அம்மாட்ட சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறியா? என்ன இவதான் காட்டுக்கு போனானா? அதை சொல்லக்கூடாது. வேற புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன்னு என்னை அறிமுகப்படுத்தி. நீ புதுசா? புதுசுதாண்டி. ஆமா, நீ என்ன இப்படி வந்திருக்கவ? ஏன் நான் இப்படி வந்தாருன்னா ஒரு நல்ல துணிமணி எடுத்து வரக்கூடாது? புதுசு. அப்பா சொல்லுங்கப்பா. புது துணி அப்படியே புக்கு வச்சுக்கிட்டு. சொல்லுங்கப்பா. ஐயோ, ஒரு மனம் புழு துணி கேட்கிறாரு அவர். அதுலடி ஒரு நல்ல சேலை உடுத்தி வரக்கூடாதா? சேலை ஏன்டி எப்படி சொல்ற? சேலை கட்டுவதோட ரகசியம் என்ன தெரியுமா? என்ன ரகசியம்? இந்த ஆம்பளை பையில கொலா போட்டிருக்காங்கல்ல, பேண்டு பேண்டு மோகன் தாஸ் போட்டிருக்காங்க. அது போட்டுக்கிட்டு அவங்க கீழே இறக்கி விட்டுப்பாரு. இறக்கவனே இப்படி 2 சொப்பில் கை விட்டுருக்கான். 10 பைசா இருக்காது உள்ள. முதி வெளியே கையெடுத்து சொரியறதுக்கு இப்படி வைக்கப்பட்டு உள்ள விட்டு இப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப ஆம்பளை போய் அப்படி சொரிஞ்சு விடுறான். நம்ம பொண்ணு குடிச்சு மேடையில பப்ளிக்ல நிக்கணும். ஊரே நம்மளைத்தான் பாக்குது. லைட் எல்லாம் எரியுது.
இப்ப கையை அடிச்சா கூட இந்த அப்படி சொரிஞ்சுக்கலாம், இந்த காலை அடிச்சா கூட இந்த அப்படி சொரிஞ்சுக்கலாம், இந்த மண்டை இருக்குது இந்த அப்படி சொரிஞ்சுக்கலாம். என்ன வெளியே தெரியாத மர்ம பிரதேசம் அரிக்குது. என்ன செய்வேன்? சொரிஞ்சோம்னா நம்மள அறுப்படத்தை சிரிக்கிமாங்க. அதையும் நீனே சொல்லு, என்ன பண்ணலாம்? இதுக்காக ரூம் போட்டா சொல்ல முடியும். என்ன வாங்குற சம்பளத்துக்கு சொரியறதுக்குலாம் ரூம் போட்டோம்னா என்ன தெரியாது. நின்ற இடத்துல சொரியணும், ஆனா வெளியே தெரியக்கூடாது. அது எப்படி? அதுக்கு தான் அந்த புடவை. இப்ப எனக்கு அரிக்குது. எங்க? அப்ப நான் உங்களுக்கு பேச்சு கொடுப்பேன், எப்படி சரின்னு மட்டும் பாருப்பேன். ஏய், இந்த புடவை நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இந்த பார்டர் நல்லா இருக்கா? முடிஞ்சு சொரிஞ்சாச்சு. அவ்வளவுதான். லைட்டா ஒரு மீட்டுக்கா அப்படி தெரியவே இல்லடி. அதான் டெக்னிக். இப்ப ஃப்ரண்ட்ல அடிச்சா அப்படி சொன்னிக்கலாம், பேக்ல அடிக்குது. மாட்டிக்கிறீங்களா மாட்டிக்கிறீங்களா? இந்த தலைப்பு எதுக்கு விடுறது? எதுக்கு? சைஸா அவங்க வராங்க போறாங்க. இப்ப புடவை கட்டினா இப்படி சொல்லிடலாம். நாகரிக பேர்ல நீங்க சுடிதார் போடுறீங்க. ஆமா. இப்ப நீ சுடிதார் போட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்க. பஸ் ஏறத்தியா? உனக்கு அடிக்குது. என்ன செய்வ? என்ன பண்ணணும்? லைட்டா டாப்ப தூக்கிட்டு நாடாவை கட்டுறது மாதிரி போடு. நாடாவே இல்லை. இப்ப இந்த மாதிரி பாவாடை கட்டினா முன்னாடி எதுவுமே இல்ல. எப்படி சொல்லுவது? இதுக்காகத்தான் ஒரு வாரமா கஞ்சி தண்ணி இல்லாம கண்ணு முடிச்சு கண்டுபிடிச்சேன். சொல்லி குடி. கையே வைக்காம சொல்லலாம். எப்படி? லைட்டா நடக்கும்போது கிராஸ் பண்ணணும். எப்படி? கரகர முறுமுறு கிராக். சரி சரி, அம்மாட்ட சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறியா? சொல்றேன். மம்மி Thank you.
சரி இங்க வா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வணக்கம் சொன்னேன். வணக்கம் இப்படிதான் சரி. அப்பா சொன்னா கண்ணுக்கிறதுமா காட்டுக்கு போய் காவல் எல்லாம் பாக்கணும்னு. நல்லதுமா. வந்தமா காவலை பார்த்தமா போனமான்னு இருக்கணும். போட்டோமா போனோமான்னு போயிட்டே இருக்கணும். ஏய் அடிச்சு போடுவேன் பாத்து. அவ போட்டோ எடுத்து தேட போறா. இல்லடி. வந்த விஷயத்தை போட்டோமா போனோமா இருக்கணும். தில்லே லே 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 லோ புள்ள இறங்குமா. போட்டோ எடுக்கிறாங்க. என்னங்க மாமா எதை மாமா எடுக்கிறீங்க? ஆதார் அட்டையில ஒட்டுறதுக்கு. அத போய் ஆதார் அட்டையில ஒட்டினா எப்படி கண்டுபிடிக்க முடியாது நம்ம முறை சுருச்சமா இருக்கும். வாடி சூச்சு போடுறதுன்னா போயிடு ஏறு மாமா. மூஞ்சி பாப்ப மூஞ்சி வர்றல எரும மாடி எரும மாடி ஏடி ஆம்பெங்களா இருக்காங்க அப்படி அசியா பண்ற வெக்கம் அல்ல உனக்கு இல்லையா? இருந்தாதானே வருத்தப்படக்கூடாது. ஒண்ணுக்கு போறதுலாம் வெக்கப்பட்டா எப்படி? முகத்தை தான் மூடணும். நாளைக்கு பாக்குறவங்க நம்ம என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என் முகத்துல முடிக்காது சொல்லுவாங்க. முகத்தை முடிச்சு தெரிஞ்சாலும் யாருக்கும் அடையாளம் தெரியாது. மரியாதையா போயிரு, அப்புறம் கொளுத்தி விடுவோம். கொளுத்தி ஓடிடு. ஏற்கனவே குளத்துல மாதிரி ஓடி முதல்ல.
வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை மகள் நந்தினி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி புகழாரம் சொல்கிறார்கள். இங்கு டான்சராக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை மகள் ராணி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பிக்கப்படுகிறது. இங்கே சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் பவர் ஆடியோஸ் உரிமையாளர் அருமை அண்ணார்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. உலகினை காக்கப்பட்டு அவதோ உயர்ந்தது தீராம எனும் நாமோ எழுந்து காலைக்கடனை முடித்து கைதாகிருந்த வரம்பு ஞானம் வரம்பு காட்சி வரம்பு இன்பம் வரம்பு ஆற்றல் நாம் உண்மை தோற்றமை ஆகிமையினே சொல்லக்கூடிய எட்டுக்குள்ள ஈசனாகி பரமசுவனை பார்த்து ஆட்சி பெற்றதும் சக்தி பராசக்தி இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி சொல்லக்கூடிய ஆதி பராசக்தியை கண்டு அவர்லாசின் மச்சா கோல்மா வராசா பாவனா பரசிகா பரசுராமா ராமா வடராமா கண்ணா கருகேன்னு சொல்லக்கூடிய பட்டவரான கதாநாயகன் பரதாமனை கண்டு முடங்கி அவர்களால் சிறப்புகள் கல்வி வடிவெற்றி நன்மக்கள் பொருள்மை நல்கு உணர்ச்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயில்லை வாழ்நாள் சொல்லக்கூடிய முதலாக சிறுவங்களுக்கு மதிவியாபன மகாலட்சுமி கடுவழங்கி அவர்களால் சுதிப்பின் ஞானத்திலே இந்த ஞானத்திலே அவர் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரமந்தானது வாசி முடிக்கின்றார் பின்னம் முடிக்கிறார் சொல்லக்கூடிய படைப்புத்தவையை கத்தாகப்பட்ட பிரமணமணி கடுவழங்கி அவர்களால் திருவெள்ளை கலையுறுத்து வெள்ளை பரிமூன்று வெள்ளை கமலத்தை வைத்து இருப்பார் வெள்ளை அரியாசன் அரசோடு எண்ணெய் சரியாசன் வைத்தார் சொல்லக்கூடிய கல்வி கழிவறி கலைவாணி கட்டவன் நேராக இருக்கின்றார் படைப்பு தொழிலை தொடங்க வேண்டியதற்காக உண்மையமா முதலில் நானூரை தோற்றுவிக்கிறார் அந்த வட்டிவரை தோற்றுவிக்கிறார் அதில் நாடகப்பட்டனா படைப்பு தொழிலில் ஈடுபட முடிய பூமியில விறப்பாயாக கண்ணோரை விறப்பாயாக சாபத்திருக்கிற
மனிதனாக பூமியிலே பிறந்து கந்தவராக பிறந்து பல இன்னல்களை அனுபவித்து இப்படி பல இன்னலை அனுபவித்து மறுபடியும் என் தந்தையாகப்பட்ட மகனாக விளைக்கப்பட்ட ஒரு காலத்தில் என் அண்ணாவரை கடிக்கடி சொன்னால் ஒரு நாள் இருக்கு ஒரு காலம் நெய்யாவிட்டார் உனது அது மட்டுமில்லாமல் ஒரு நாளை குறைத்து தங்கள் கூடாத சாபத்தையும் விட்டவண்ணார் கழகத்திற்கு ஒரு வணிகம் விளைக்கவில்லை என நினைத்தேன். ஆனால் இந்த வனத்தை பார்க்கும் பொழுது இறுதியாக எனது கழகத்துக்கு அவனை இணைக்கும் ஒரு தோன்றுகிறது சரி வேண்டும் வேண்டாமை என்று காட்ட தொழிலை கடமனக் கொண்டு எதிலும் எங்கும் எப்பொழுதும் ஞாபகத்துக் கொண்டு இறக்கும் இறைவனும் செல்வம் 16 வகையிலும் சித்ரா பதமையாக விட்டு மகாலட்சுமி கடவுளும் வினை தீவிர இணைக்கப்ப ஏகாலமாக உயிர்களை படைக்கும் பிரியார் சொல்லப்பட்டு எனக்கு பாத்திரமாகிய தாத்தா விஷ்ணு மதுசூதன் திருமால் பெருமாள் போன்ற காரணகாரிய பெயரை கொண்ட நாராயணனை நினைப்பதோடு அல்லல்வோ வைவினிவோ அன்னை வீட்டில் வந்து தொழிவோ போரா திரும்பும் நல்ல குணமதிகம் அவருடைய கோபத்தில் வைத்தவர்கள் கணபதி கையுள்ளார்கள் சொல்லிக்கிறார்களே கணபதியை வணங்கி அவரை இணங்கி நாம் கழகத்தை துவங்கி ஆக வேண்டிய கருதி நாராயணன் ஓராமை கதை உமையா திருமகனை போராமிக பகத்தை தேனினான் வாராத புத்தி வரும் பிச்சை வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் துளி போட்டு செயலும் போட்டு செயலும் அவனுடையானே சுடங்கோடும் தொடர்ந்து அவனுடையானே சுடங்கோடும் தொடர்ந்து விளையாடி போற்றி தொடங்கி விளையா துளி போட்டு கையெழுதமோ தொடங்கி படிக்கின்றி வேணவன் திகைத்தான் புறவன் தீமைக்க துடிப்பான் அழியந்தி வேலவன் திகைத்தோன் புறவல்லியவன் கைவிழிக்க துடித்தோன் மறந்துவிட்டான் தலையை மறந்துவிட்டால் தலையை மறு கணத்திலே மகிழ்ச்சியிலே திகைத்தான் பிள்ளையா துளி போட்டு கையெழுது தொடங்கி கொடுக்க வரும் பிள்ளை அவன் தீட்டு சொல்ல வார்த்தைகளே இல்லை 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 கேட்டவரும் கொடுக்க வரும் பிள்ளை அவன் தீட்டு சொல்ல வார்த்தைகளே இல்லை பார்த்தவென்ன கணேசனோட்டமின்றி எவ்வாறு நடக்கும் விளையா துளி போட்டு விளையா துளி போட்டு செயலவோ தொடங்கி தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் தடுக்கும் நம்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் மறுமையை தடுக்கும் அங்கே தோன்றாத
தொடர்ந்து அவர் துணையாலே காமம், குரோதம், உலகம், மோத மத மாற்றம் சொல்லக்கூடிய அரவணை இப்ப மூலாதாரம்